தந்தை மகன் தூயாவின் பேராலாமை. கிறிஸ்துவில் அன்பார்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அதாவது இன்று கோதுமை மணி பற்றி நம்ம பேச போகிறோம். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் விளைச்சலை பெருக்க முடியாது. ஸோ இதில் யோவான் நற்செய்தியாளர் என்ன சொல்கிறாருன்னா, அதிகாரம் 12 இறைவசனம் 20, வழிபாட்டுக்காக திருவிழாவுக்கு வந்த கிரேக்கர்கள் சிலரும் இருந்தனர். அதாவது பாஸ்கா விழா நடக்கும் போது அந்த பாஸ்கா விழாவுக்கு வராங்க. அதில் கிரேக்கர்கள் இருக்காங்க. இவர்கள் கலிலேயா உள்ள பெத்சையா ஊரை சேர்ந்த பிலிப்பிடம் ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டார்கள். இயேசுவை பார்க்க அவங்க கிரேக்கர்கள் விரும்புகிறாங்க. 22 யோவான் நற்செய்தி அதிகாரம் 22 பிலிப்பு அந்திரேயாவிடம் இதை பற்றி சொன்னார். அந்திரேயாவும் பிலிப்பும் இயேசுவிடம் சென்று அதை தெரிவித்தார்கள். ஸோ மெசேஜை தராங்க. இந்த மாதிரி கிரேக்கர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு அந்த பாஸ்கா விழாவில். அப்போ இயேசு சொல்கிறாரு, அதிகாரம் 12:23 இயேசு அவர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படின்றார். ஸோ இவர் இறக்க போகிறதுன்றது முன்னாடியே இவருக்கே தெரியுது. ஸோ இவரே சொல்கிறாரு, நான் இது மாதிரி மாட்சிமை பெற வேண்டிய நேரம் வந்துட்டு சொல்கிறாரு. அதில் 24 என்ன சொல்கிறார் பாருங்கள். அதிகாரம் 12:24 கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சல் அளிக்கின்றார். ஸோ கோதுமை மணி யார்? இயேசு. இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தால் மட்டும்தான் நம்ம மீட்பு பெற முடியும் என்று அவர் சொல்கிறாரு. அதுதான் கோதுமை மணி மண்ணில் விழுந்தால் மட்டும்தான் விளைச்சலை தர முடியும் அப்படின்றார். அதாவது ஷார்ட்டாக சொல்லப்போனால், நம்ம கோதுமை மணி அப்படி மண்ணில் விழுந்து செத்த பேர் தான் விளைச்சல் அதிகமாக தெரியுது. அது மாதிரி தான் நம்ம ஆண்டவருடைய இறைய திட்டத்தில் நம்ம கஷ்டப்பட்டு அவருடைய இறை திட்டத்தை வளர்க்கணும்னா நம்ம விழுந்து கோதுமை மணி போல் மண்ணில் விழுந்து மடிந்தால் தான் நம்ம விளைச்சல் தர முடியும், பல கனிகளை தர முடியும். ஸோ இந்த உலகமே அவர் பின்னாடி போயிடுச்சு சொல்லிட்டு அங்கே அந்த யூதர்களுக்கு அவங்க பொறாமையாயிடுச்சு. அதனால் அந்த பாஸ்காவால் எப்படி அவர் கண்டுபிடிச்சி அவரை சாகடிக்கலாம் திருந்துட்டாங்க. ஸோ அது மாதிரி தான் நம்மள வாழ்க்கையில் கோதுமை மணி போல் மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் ஆண்டவருடைய சாட்சியாக நம்ம வாழ முடியாது. ஸோ அதில் 24 சொல்கிறாரு, 12:24 கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால். ஸோ கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால்னா அதே போல் தான் நம்ம ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்னா நம்ம துன்பங்கள் பட்டு சோதனைகள் அனுபவித்து மண்ணில் விழுந்து மடிந்தால் தான் நம்ம பல கனிகளை தர முடியும், பல விளைச்சலை தர முடியும் என்று சொல்கிறார். ஸோ அது மாதிரி நம்ம பயணம் இருக்கணுன்றார். இயேசுவை பின்பற்றி வாழணும், அவர் மேலே அச்சம் இருக்கணும், அவர் மேலே பயம் இருக்கணும். அதுக்கப்புறம் அதில் 12:25 பாருங்கள், தமக்கென்று வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர், இவ்வுலகில் தம் வாழ்வை போட்டாத கருதுவோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவார்ன்றார். ஸோ தமக்கென்று வாழக்கூடாதுன்றார். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்? தமக்கென்றுனா தாம் அந்த உலகத்தில் இயேசுக்காக சாட்சியாக வாழணும், அவர் வாழ்க்கையை பின்பற்றணும். அவரே சொல்லியிருக்காரு, பல சோதனைகள் வரும்னு சொல்லியிருக்காரு. அந்த சோதனைகளை தாங்கணும், தன்னை இழக்கணும். தன்னை இழந்தால் தான் நம்ம விளைச்சலை கனிகளை தர முடியும். மடிந்தால் தான் அப்படின்னா, மடிந்தால் தான் தன்னை இறந்தால் தான் கிடையாது. மடிந்தால் தான்ன்றது நம்ம வாழ்க்கையுடைய எதிர்காலம், கௌரவம், பணம். ஸோ இது மாதிரி இந்த உடல் நலம் எது வந்தாலும் சரி, நம்ம சம்மந்தப்பட்டது நம்ம விருப்பம் போல் வாழாமல் இயேசுக்காக அவருடைய விருப்பம் போல் வாழணும். அதான் அவர் சொல்கிறார். நான் எப்படி ஆண்டு இறந்து மண்ணில் விழுந்து 3 நாள் உயிர்த்து இன்றைக்கி தந்தையை மாட்சிமைப்படுத்தணும், அதே மாதிரி தான் நீங்களும் என்னுடைய வாழ்க்கையை பின்பற்றி சோதனைகள் வரும், வேதனைகள் வரும், எல்லாம் வரும். அதை இழந்து மடிந்தால் தான் செத்தால் தான் வாழ்க்கையை நம்ம பல விளைச்சலை தர முடியும்னு சொல்கிறார். அதில் இன்னொரு சொல்கிறாங்க 12:26 எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும், எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். தொண்டு அவருக்காக வாழணுன்றார். இந்த உலக வாழ்க்கையில் நம்ம குடும்ப உறவு, இந்த வீடு பங்களா, பண ஆசை, பொருளாசை, இச்சை இதெல்லாம் இழந்து வாழணுன்னு சொல்கிறாரு. ஸோ சீடத்தை வாழ்க்கைன்றது அதான். அது மாதிரி அதெல்லாம் இழந்து அவருக்காக வாழ்ந்து அவர் எப்படி மண்ணில் மறிந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து தந்தையுடைய இறையாட்சியை எப்படி கட்டி எழுப்பினாரோ, எப்படி மாட்சிமைப்படுத்தினாரோ அது மாதிரி நம்ம வாழணும்னு சொல்கிறாரு. ஸோ அது மாதிரி நாமளும் கோதுமை மணி போல் மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் விளைச்சலை தர முடியாது, சாத்தானுக்கு அடிமையாகிடும். ஆண்டவர் வருகையில், 2ஆம் வருகையில் அவர் நம்மளை எடுத்துக்கொள்ளப்படுவார் இல்லையா? அப்போ எடுத்துக்கொள்ளப்படுகிறப்போ நம்ம தகுந்த விளைச்சலை நம்ம கொடுக்குறோன்னு சொல்கிறாரு.
தகுந்த விளைச்சல் என்ன, இந்த உலக காரியத்துக்காக ஆசைப்படுறது, செல்வம் சேர்க்கறது, வீடு கட்டுறது, மற்ற இந்த பங்களா காடு இதெல்லாம் வாங்கிறது, இதெல்லாம் வந்து உலக ஆசை. உலக ஆசைக்கு வந்து நம்ம எடுக்கிற காரியம், சில காரியம் வந்து வீடு வாங்க நினைப்போம், வீடு வாங்க மாட்டோம், கார் வாங்க நினைப்போம், வாங்க மாட்டோம், நல்லா படிக்க நினைக்க மாட்டோம். ஸோ அங்கே நம்ம தோற்றுடலாம். ஸோ உலக காரியத்தை பற்றி நம்ம தோற்றலாம், அது வந்து இயற்கை. ஆனால் ஆண்டவருடைய திட்டத்தின்படி, அவருடைய இயக்கத்தின்படி, அவருடைய சட்டத்திட்டங்கள் படி நம்ம வாழணும். அது 30%, 60%, 100% சரியா அவருடைய இயக்க. அப்போ தான் என்ன சொல்ல ஆண்டவர், நான் மீண்டும் வரும்போது அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கைமாறு செய்வேன்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் நம்ம இதில் தான் கண்ணும் கருத்தமாக இருக்கணும். ஆண்டவருடைய பாதையில் அவர் என்ன பண்ணார் அதை நம்ம நடத்துகிறோம், பரிசுத்தமாக வாழணும், எல்லாரையும் அன்பாக பேசணும். அது மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய விருப்பத்துக்காக நம்ம இஷ்டத்துக்கு வாழக்கூடாது. ஆண்டவர் பிள்ளைங்க வந்து நம்முடைய இஷ்டத்துக்கு வாழக்கூடாது. அவருடைய விருப்பம் என்னவோ அதை நம்ம நிறைவேற்றணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி வந்து கோதுமை மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் வெளிச்சத்தை தர முடியாத முறை நம்மளும் வாழ்க்கையில் ஆண்டவருக்காக இறந்து செத்தாதான், ஆண்டவருக்காக நம்ம வாழ்ந்து செத்தாதான் நம்ம விளைச்சலை தர முடியுன்றார். ஸோ நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையில் ஆண்டவரை பிரதிபலிக்கணும், அவருக்காக நம்ம வாழணும், அவருக்காக நம்ம உழைக்கணும். எப்படி கோதுமை மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் விளைச்சல் தர முடியாதோ, நம்மளை வந்து பல கஷ்டங்கள் துன்பங்கள் பட்டு மற்றவங்களுக்காக வாழணும், பிறருக்காக வாழணும், ஏழைகளுக்காக வாழ்ந்து மனிதால் தான் நம்ம வந்து விளைச்சலை தர முடியும், ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ முடியும். நம்ம விண்ணகம் வந்து தாய்நாடு தான் நம்ம வீடு, விண்ணகம் தான் நம்ம தாய்நாடு. ஸோ அதனால் இங்கே இப்போ வருகின்ற காலத்தில், இப்போ இருக்கின்ற நம்ம கொஞ்ச காலத்தில் ஆண்டுக்கால் வாழ்ந்து அவர் பணியை செய்வோம். அவரை போல் தந்தையை மாட்சிமைப்படுத்தது போல் நாமும் தந்தையை மாட்சிமைப்படுத்துவோம். ஆமேன். தந்தையை போற்றுகிறேன், இப்போ ஆராய்க்கிறப்பா, இயேசுவை ஆராய்க்கிறோம்ப்பா. இந்த நாளுக்காக நன்றி சொல்லுவோம்ப்பா. இந்த நாளை எங்களுக்கு கொடுத்துக்காக நன்றி ஏசுறஜான். எங்கள் உயிர் முச்சொல்லி உங்களுக்கு சாட்சிகளை வாணும் ஏசுறஜான். இந்த நாளை ஆஸ்வதிப்பான். நாங்களும் கோதிய மணி போல் மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் விளைச்சலை பெருக்க முடியாது சொன்னீங்கப்பா. நாங்களும் வந்து மண்ணில் மடிந்து செத்து பிறருக்காக வாழும், ஏழைகளுக்காக வாழும் வல்லமையில் பிள்ளையாக மாற்றுவோம்ப்பா. இதான் எங்களுடைய மாற்றியப்பா. அதுக்கு உண்டான வல்லமையின் சக்தி தாரி ஏசுறஜா. கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. எல்லோரும் நல்லா கணப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லோரும் நல்லா கணப்பா. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.